5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு மதுரையில கட்டுமான பணியான எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமானம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இல்ல அது அதாவது இதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஜைகா நிறுவனத்தோட துணைத் தலைவரை நான் தான் போய் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசின் ஒரு பிரதிநிதியை அழைச்சிட்டு போயிட்டு நீங்க ஜைகாலேயே கேளுங்கன்னாங்க. ஜப்பானுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த அமைப்போட துணைத் தலைவரை சந்திச்சு 5 வருஷமா இது கட்டப்படாம இருக்கு, இது விரைந்து கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அப்ப அவங்க சொன்னாங்க இது 2024 இறுதியில நாங்க வேலையை தொடங்குவோம், 2028 தான் முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில தொடங்குறத கொஞ்சம் முன்னாடியே தொடங்கி இருப்பாங்க போல, தேர்தல் வருது, நீங்களே யூகம் பண்ணிக்கங்க. சென்னை மக்களுக்கு வந்து திமுக எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு மோடி அப்படியா? ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மக்கள் அக்கறையே இல்லை அப்படின்னு அவரை இன்னும் தேர்தலுக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 நாட்ல 2 தடவை வந்து போயிருக்காரு. பல்லடம், திருநெல்வேலி, சென்னைக்கு வந்திருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 4 தடவை சென்னைக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னார்னா ஏற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வந்தார்னா ஏற்றுக்கலாம், சொன்னார்னா ஏற்றுக்கலாம். திமுக அரசு மத்திய அரசுகளோட திட்டங்களை வந்து மக்களை கொண்டு சேர இடத்துல இது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே பதில் சொன்னார். எந்த திட்டத்திற்கு திமுக வந்து முத்திரை போட்டுச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு பிரதமர் அதே திரும்ப சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நானும் அதே தான் திரும்ப கேட்கிறேன். எந்த திட்டத்துக்குன்னு சொல்லுங்க, எந்த திட்டத்துக்குன்னு சொன்னீங்கன்னா தான் பதில் சொல்றதுக்கு இருக்கும். பொதுவா ஏதோ எடுத்தங்கவிழ்த்தன்னு பேசிட்டு போறது பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அழகில்ல. அது எந்த திட்டத்துக்குன்னு சொன்னா அது பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கும். அது அவருக்கு அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் ஒரு வாரத்திலே 2வது தடவை வர்றாரு. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தின் விளைவாக இன்னும் 2 மாசத்துக்குள்ள தேர்தல் முடியறதுக்குள்ள எத்தனை தடவை சென்னைக்கு வருவாரோ தெரியாது. வெள்ள மேலாண்மையை சிறப்பா செயல்பட ஊடக மேலாண்மை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அதான் வெள்ள மேலாண்மை செயல்பட்டதா செயல்படலையாங்கிறத இந்த மாதிரி ஜோதியம்மாள் நகர் மாதிரி பகுதிகளில் இருக்கிற அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற குடிசை பகுதி மக்களை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்க சொல்லுங்க. ஒரு வெறுமனை எங்கேயோ இருந்து சொல்றதுங்கிறது சரியா இருக்காது. இங்க அடையாறு ஆற்றங்கரை நூற்றுக்கணக்கான குடிசை பகுதிகளை கொண்டது. ஜோதியம்மாள் நகர், ஜோதி தோட்டம், செட்டி தோட்டம், நெருப்புமேடு, சாமியார் தோட்டம், திடீர் நகர், கோதாமேடு, சலவையாளர் காலனி, சலவைத்துறை, விநாயகபுரம், ரத்தன தோட்டம், வஉசி தெரு, கட்டபொம்மன் பிளாக்கு, வஉசி பிளாக்கு, இந்த மாதிரியான குடிசை பகுதிகள், சித்ரா நகர், கோட்டூர்புரம், இந்த மாதிரியான குடிசை பகுதிகளில் எங்கேயாவது ஒருத்தர் போய் அவர் பெருமதிப்புக்குரிய பிரதமரே போய் நான் சொன்ன இந்த குடிசை பகுதிகளில் போய் வெள்ள மேலாண்மை சரியாக கையாண்டிருக்கிறார்களா இல்லையாங்கிறத அவங்க கையில கேட்க சொல்லுங்க. அந்த மக்கள் சரியான பதிலை சொல்வார்கள். இதற்கான பதிலும் கூட வர்ற தேர்தலில் கிடைக்கும். அது சைதாப்பேட்டையில இத்தனை நான் குடிசை பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு எண்ணிக்கையை அவரு முறையா தெரிஞ்சுக்கணும். இந்த அந்த அடையாற்றங்கரையில் வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அது அடுத்த கூட்டத்தில் சொன்னார்னா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.